நான் சொல்ல போற இந்த செடிகள் எல்லாமே உங்க குலதெய்வத்தை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த செடிகள் தான் இந்த செடிகள் எல்லாமே. குலதெய்வத்தை வணங்குவது மிக அவசியம். குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். சாபம் தோஷம் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னா குலதெய்வத்தின் அருள் நமக்கு நிச்சயம் தேவை. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க குலதெய்வத்தை மறக்க கூடாதுன்னு. சரி, குலதெய்வத்தின் அருளை கிடைக்க செய்யும் இந்த செடிகளை பத்தி பாப்போமா? நாம முதல்ல பார்க்க போறது சங்கு பூச்செடி. இந்த செடியை பார்த்தாலே அதனுடைய நிறம், மென்மை, அதனுடைய தெய்வீக அசைவுகள் எல்லாமே நம்மளை ஈர்க்கும். இந்த செடியில நிறைய தெய்வங்கள் குடியிருக்காங்க. சங்கு பூச்செடியை பத்தி வேதங்களும் சாஸ்திரங்களும் என்ன சொல்லுதுன்னா, இதுலதான் நீலகண்டர் என்ற சிவனோட அம்சம் இருக்கிறது. சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த செடி இது. அது மட்டுமல்ல, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் மிகவும் பிடித்த செடி இது. இந்த செடிகள் இருக்கும் வீடுகள்ல பணம் பஞ்சம் என்பதே வராது. செல்வம் சுபிட்சம் வந்து சேரும். குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு பெரிய குத்து விளக்குக்கு பாவாடை போட்டு அந்த நீல நிற பூக்களை போட்டு பூஜை செய்தால் குலதெய்வ சக்திய அது ஈர்க்குமாம். குலதெய்வம் பேச ஆரம்பித்து விடுமாம். சங்கு பூவிற்கு பக்கத்துலதான் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இணை பிரியாமல் காதல் செய்வாங்கன்னு சொல்லப்படுது. அந்த சக்தி தான் நம்ம வீட்டிற்கும் நிலையான செல்வத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அடுத்தது இரண்டாவது செடியை பற்றி பார்ப்போமா? நாயுருவி செடி. இந்த நாயுருவி செடி புதனை குறிக்கக்கூடிய செடி. இது சக்தி வாய்ந்த மூலிகை. இது ஒரு தேவ மூலிகை. குலதெய்வ சக்திய நேரா இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி பெற்றது. இந்த செடிக்கு இன்னொரு பெயரும் உண்டு, செந்நாய் உருவின்னு சொல்லுவாங்க. அத வாங்கிட்டு வந்து தாயத்துக்குள்ள வச்சு பூஜை பண்ணுனா மகாலட்சுமி வீட்டுல வாசம் செய்வாங்க. இந்த நாயுருவி செடிய தொட்டியில ஒரு செடியா வளர்த்தா பண ஓட்டம் தடுக்காமல் பாயும். அது மட்டுமல்ல, இந்த செடி சரும வியாதிகளை போக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த செடிய சாம்பிராணியுடன் சேர்த்து புகையாக போட்டால் உடல், மனம், வீடு எல்லாமே சுத்தமாகும். இந்த நாயுருவி செடிய வீட்டுல வச்சா குலதெய்வம் வசியமாகிவிடும். அதனாலதான் பாருங்க, எந்த யாகம் செய்தாலும் நாயுருவி இல்லாம யாகம் செய்ய மாட்டாங்க. நீங்களும் உங்க வீட்டுல ஒரு நாயுருவி செடிய வச்சு பாருங்க. பழைய தடைகள் எல்லாம் நீங்கி புதிய வசந்தம் உள்ளே வரும். அடுத்து நாம் பார்க்க போற மூன்றாவது செடி மாதுளை செடி. இந்த மாதுளை செடியில மகாலட்சுமி வாசம் செய்வாங்களாம். அவங்க வசிக்கும் இடத்துல எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும். இந்த மாதுளை செடி இரத்த விருத்திய உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை. இந்த மாதுளையை சாப்பிட்டா உடலுக்கும் நன்மை, ஆன்மாவிற்கும் நன்மை. மாதுளையை சாப்பிட்ட பின்னாடி அதனோட ஓடை எடுத்து காய வைத்து பொடி பண்ணி சாம்பிராணியுடன் கலந்துட்டா அந்த புகையில லட்சுமி கடாட்சம் இருக்கும். மாதுளை செடி வீட்டுல இருந்தா வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக அதிர்வும் அதிர்ஷ்ட சக்தியும் நுழையும். குலதெய்வத்தின் அருளை வீட்டுக்கு இழுத்துட்டு வரும். அடுத்து நாம் நான்காவதாக பார்க்க போற செடி வெற்றிலை கொடி. வெற்றிலைனா வெறும் இலை இல்லை. இது நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றிகளை கூட்டி தோல்விகளை துரத்தும் ஒரு தெய்வீக சக்தி. ஒரு முக்கியமான விஷயம், வெற்றிலை கொடிய தனியா வளர்க்க கூடாது. அத வேற ஏதாவது ஒரு செடியோட சேர்த்துதான் அதனை வளர்க்கணும். அதனோட தெய்வீக சக்தி அப்பதான் முழுமையா வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வைக்கிற வெற்றிலை கொடி வளரவே மாட்டேது, அழுகி போயிருதுன்னு. அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. சாம்பிராணி புகை போட்டு மஞ்சள் தூள் தூவுங்க. அந்த செடிக்கு பசுஞ்சாணம் போட்டு நீர் ஊற்றி வளர்க்க ஆரம்பிங்க. நிச்சயம் வெற்றிலை வளரும். அந்த செடி வளர்றதுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையும் மேலே வளரும். வெற்றிலை கொடி வீட்டில் இருந்தால் தொட்டதெல்லாம் ஜெயமாகும். குடும்பத்தில் வெற்றிகள் குவியும். அதனாலதான் சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்பட்டதா சொல்லப்படுது. வெற்றி செய்தியை எடுத்துக்கொண்டு வந்ததால் அதற்கு வெற்றிலைன்னு பேரு. இந்த வெற்றிலை இருக்கிற இடத்துல துர்சக்திகளும் எதிர்பாராத துயரங்களும் விலகி ஓடிவிடும். வெற்றிலைய ஆஞ்சநேயருக்கு மாலையா போடுவது அருமையான அபாய நிவாரணம். அடுத்து நாம் ஐந்தாவதாக பார்க்க போறது கற்றாழை செடி. இதை பற்றி பலரும் பலவிதமா பேசுவாங்க. கற்றாழைய வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்ல சக்தி கிடைக்கும்னு சொல்றவங்க. ஆனா பிராக்டிக்கலான அனுபவங்களை வச்சு பார்த்தா தீய சக்திகள், கண் திருஷ்டிகள், அறியாமலான எதிர்மறை அலைவுகள் இவையெல்லாம் ஒரு வீட்டுல அதிகமா இருக்கும் போது அதை தட்டி அனுப்பக்கூடிய சக்தி பெற்றதுதான் இந்த கற்றாழை செடி. ஆனா வீட்டுக்குள்ள இந்த செடிய வைக்க கூடாது. வீட்டுக்கு வெளியில, அதாவது கேட்டுக்கு பக்கத்துல, ரோட்ல போறவங்க பாக்குற மாதிரியா ஓரமா தனியா வளர்த்தீங்கன்னா அது நம்மை காக்கும் வலிமையான காப்பு மாதிரி இருக்கும். இந்த செடி இருந்தால் வீட்டுக்கு பாம்பு வரும். நாம தான் பாதுகாப்பான இடத்துல ஒதுக்குப்புறமா வளர்க்கணும். அந்த செடி ஒரு மாய சக்தி மாதிரி.
துர்சக்திகள், கண் திருஷ்டிகள், போட்டி கண்கள் இவை எல்லாத்தையுமே விலக்கி நம்மளை காக்கும். அடுத்து நாம் 6வதாக பார்க்க போற செடி பவளமல்லி. பவளமல்லி செடியோட பூக்களை பாத்தீங்கன்னா பவளம் மாதிரி சிவப்பு நிறத்துல கண்ணை மயக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த செடியோட வாசத்துக்கு தெய்வங்களை மயங்கி விடுமாம். இது ஆகாயத்துல இருந்து வந்த ஒரு விசேஷ பூ. இது பாரிஜாத பூ வகைகள்ல ஒண்ணு. இத தொட்டாலே வீட்டின் வழிபாடுகள் அதிக சக்தி பெறும். வாஸ்து சாஸ்திர வித்தியாசத்தை சரி செய்யும். பிராண சக்தி, அதாவது வீட்டின் ஆற்றலை அதிகரிக்கும் திறன் பெற்ற பரம மகத்துவமானது. வீடு சார்ந்த அனைத்து ஆற்றலையும் தூண்டும் சக்தி இதில் உள்ளது. இது உங்களுக்கு செல்வம், சொத்து சேர்க்கும் சக்தியை வழங்கும். இந்த பூவை நந்தி பகவானுக்கு போடும் போது இது சிறப்பாக குலதெய்வம் அமைத்து அதன் மூலம் உங்களுக்கு தேவையான நன்மைகள் மற்றும் அதிக பாசம் கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல இந்த பூவை வைத்து வணங்கினால் குலதெய்வத்தின் ஆசி நிச்சயம் கிடைக்கும். அடுத்து நாம் 7வதாக பார்க்க போற செடி மந்தாரை செடி. விசேஷமான செடி. இந்த செடியினுடைய பூக்களை பாத்தீங்கன்னா சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், இளஞ்சிவப்புன்னு பல நிறங்கள்ல இருக்கும். இதனுடைய அழகு மற்றும் ஆற்றலால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தெய்வ சக்தியை ஈர்க்கும், குலதெய்வ கடாட்சத்தை கொண்டு வரும் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற செய்யும். பித்ருக்கள் தோஷம் இருந்தால் இந்த செடியின் அருகில் செல்லும் போது குலதெய்வத்தின் அருளாட்சி கிடைக்கும். இது நமக்கு ஆன்மீக சக்தி வழங்கும் மற்றும் ராகு கிரகத்தின் தோஷத்தை நீக்கும். செல்வத்தை வசீகரிக்கும் ஆற்றல் பெற்ற இந்த செடி வீட்டின் சக்தி மட்டுமின்றி தனி மனிதர்களின் வாழ்க்கையிலும் செல்வமும் நன்மைகளும் கொண்டு வரும். இந்த செடியை தென்மேற்கு திசைகள்ல மட்டுமே வைக்க வேண்டும். அடுத்து நாம் 8வதாக பார்க்க போற செடி துளசி செடி. துளசி செடி மிகவும் அற்புதமான செடி. இதுல மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதா சொல்லப்படுறாங்க. இதன் தெய்வீக சக்தி வாழ்க்கையில் மகத்தான நன்மைகளை கொண்டு வரும். இது கண்டிப்பா அனைவரின் வீடுகளிலும் வைக்கப்பட வேண்டிய ஒரு செடி. மகாலட்சுமி வாசம் செய்வதன் மூலம் பணவரவு மற்றும் செல்வம் பெற முடியும். துளசி செடியை சுத்தமான முறையில பராமரித்து தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். துளசி செடியை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். துளசி குலதெய்வத்தின் சக்தியை கொண்டு வரும். குலதெய்வம் தெரியாதவங்க அந்த துளசி செடி மூலமே குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் 9வதாக பார்க்க போற செடி தொட்டால் சினிங்கி செடி. இந்த செடியை தவறான முறையில பயன்படுத்தினால் தீங்கு விளைவிக்கும். இந்த செடியில கோடிக்கணக்கான தேவகணங்கள் மறைந்திருக்கிறார்கள். இந்த செடி விழித்திருக்கும் போது தேவகணமாகவும் தூங்கும் போது அசுரகணமாகவும் மாறும். இந்த செடி எப்போதும் தியான நிலையில இருப்பதா சொல்லப்படுது. இந்த செடிய நீங்க தொட்டு பிரார்த்தனை செய்தா ஒரு நொடியில 9 கிரகங்களையும் தொடர்பு கொள்ளும் ஆற்றல் இது பெற்றது. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்ற சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த செடிய விநாயக பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த செடிய உங்க வீட்டுல வளர்க்க ஆரம்பிங்க. உங்க குலதெய்வம் உங்க கூட பேசுவது போல உணர்த்தும். அடுத்து நாம் 10வதாக பார்க்க போறது திருநீற்று பச்சிலை. இந்த செடி மூலிகையின் சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. இந்த செடி வீட்டுக்குள்ள உள்ள பிராண சக்தியை சுத்தப்படுத்தும். வீட்டுல அச்சம், களைப்பு, சக்தி இழப்பை உணர்ந்தால் திருநீற்று பச்சிலையை வைத்து பாருங்கள். அதற்கு பிறகு வீடு பிரகாசமாகவும் மகிழ்ச்சி, மனநிறைவு நிறைந்து காணப்படும். நீங்க நம்புற தெய்வம் வசியமாகிவிடும். அதோடு குலதெய்வ அருளையும் கிடைக்க செய்யும். அடுத்து நாம் 11வதாக பார்க்க போறது பிரம்மகமல பூச்செடி. பிரம்மகமல பூ வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும். அதுவும் இரவு நேரத்தில் மட்டுமே பூக்கும். இந்த பூ இமயமலை பகுதியில அதிகமா காணப்படும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி பிரம்மகமல பூ உங்க வீட்டுல இருந்தா அமைதி, சமநிலை, நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை கொண்டு வரும். உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில இந்த செடியை வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த திசை நேர்மறையோட தொடர்புடையது. உங்க படுக்கை அறையில இந்த பூவை வைக்க கூடாது. ஆற்றல் ஓட்டத்தை ஊக்குவிப்பதால உங்களோட தூக்கத்துக்கு தடையா இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது உங்களோட பெரும்பாலான நேரத்தை செலவிடும் பரபரப்பான பகுதியிலோ வைக்க வேண்டும். இதனால நீங்க நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீங்க. இந்த செடியை உங்களோட வீட்டுல வச்சா குலதெய்வ கடாட்சம் உங்கள் மீது பொழியும். குலதெய்வ அருளை கிடைக்க செய்யும் இந்த 11 வகையான செடிகள்ல உங்க வீட்டுல என்னென்ன செடிகள் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.